கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரமநத்தம் காட்டுக்கோட்டாய் பகுதியில் விவசாய நிலத்திற்கு செல்லும் மின்கம்பி அறுந்து விழாமல் இருப்பதற்காக மின்சாரத்துறை அதிகாரிகள் குச்சியை பயன்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அந்த குச்சி சிறிது காற்று அடித்தால் கூட முறிந்து விழும் அபாயம் இருப்பதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் உயிர் சேதம் ஏற்படும் முன்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நேபாளில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய வீரர்களுக்கு திருக்கழுக்குன்றம் அருகே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் 15க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்ற இந்த சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்று நாடு திரும்பிய மாணவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைவார்கள் என பயிற்சியாளர் அசோக் தெரிவித்துள்ளார். வெப்பன்ஸ்களுடன் பயிற்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்கள் வென்று வீடு திரும்பியுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் ஆசிய அளவிலான சிலம்ப போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இப்போ இந்த மெடல் வாங்கினது தேசிய அளவில் இப்ப நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாங்க, இப்போ என்னன்னா இதுல ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியம் 500 பாயிண்ட்ஸ் இந்த ஃபார்ம் 1லயே வந்துடும். அதனால இவங்க மேற்கொண்டு படிப்புக்கோ இல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க சர்டிஃபிகேட் வேல்யூவா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரத்தில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் வைர விழா நுழைவு வாயில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மேலும் கல்லூரி முதல்வர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் கருணாஸ் குற்றவாளி எனவும் தண்டனைக்கான விவரங்களை வருகின்ற மே 5ஆம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி சுமதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் குற்றவாளி கருணாஸுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்க அரிதினும் அரிதான வழக்கா கோர்ட்டு எடுத்துக்கிட்டு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் மட்டும்தான் டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க. இந்த வழக்குக்கு மரண தண்டனை வழங்கணும்ட்டு அரசு தரப்பு உறுதியாக இருக்குது. திருப்பூரில் மாம்பழம் வரத்து குறைந்த போதிலும் விற்பனை மந்தமடைந்துள்ளதால் 100 டன் அளவிலான மாம்பழங்கள் தேக்கமடைந்துள்ளது என வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணத்தால் விற்பனை மந்தமாக உள்ளது என தெரிவித்த வியாபாரிகள் முதலீடுக்கான விற்பனை இல்லை என கவலையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் காவல் ஆய்வாளர் பிரகாஷ் காவல் நிலையம் வரும் வழக்கறிஞர்களை ஒருமையில் பேசுவதாகவும் அவதூறாக பேசி அவமதிப்பதாகவும் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ஆய்வாளர் பிரகாஷ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வரை நீதிமன்ற பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த 26ஆம் தேதி சுற்றுலா வந்த கேரளாவைச் சேர்ந்த 2 பெண்கள் மாயமான நிலையில் வாவத்துறை தூண்டில் வளவுக்கடல் பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் உயிரிழந்த பெண்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆச்சாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் தென்குடி பகுதியில் தனியார் அமைப்பு சார்பில் ஓவியர் ராஜ ரவிவர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் நாட்டுப்புற கலைகள் இலவச பயிற்சி பள்ளி துவங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பத்மஸ்ரீ விருது பெற்ற மதுரை அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பறை இசை கலைஞர் வேலு, தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாட்டு மையத்தின் உதவி இயக்குநர் ராஜாராமன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.